Hi friends, have a great day. இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் பத்தி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்மளோட லைஃப்ல நிறைய நேரங்கள்ல நிறைய சூழ்நிலைகள்ல நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய சில சிம்பிளான டிப்ஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் லைஃப்ல நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது நம்ம நினைச்சதை விட இன்னுமே நம்மளோட லைஃப் வந்து பெட்டரா மாறும். நம்மளே ஒரு பெட்டரான பர்சனா மாத்தும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கூட இனிமேலாவது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட லைஃப்பில் இன்க்ளூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. லைஃப்பில் எவ்வளோ சூப்பரான சேஞ்சஸ்லாம் வருது அப்படின்றத உங்களால் உணர முடியும். ஸோ வாங்க அந்த மாதிரியான டிப்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நாங்கள் பிரியா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ அதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்ல நாங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப், நான் இப்போ சொல்ல போற 3 சிச்சுவேஷன்லையும் நான் சொல்ல போற இந்த 3 விஷயங்களும் எப்பவுமே பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட், நீங்க ரொம்ப கோவமா இருக்கும்போது யாருக்கிட்டையும் ரிப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப கோவத்துல இருக்கப்ப நம்ம என்ன பேசுறோம், என்ன வார்த்தைகள் யூஸ் பண்றோம் அப்படின்றதே நமக்கு தெரியாது. அதனால அந்த கோவத்தினால நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளோ விஷயங்களோ வந்து இன்னும் அந்த சிச்சுவேஷனை வந்து வேர்ஸ்ட் ஆகிக்கிறோம். ஸோ ரொம்ப கோவத்தில் இருக்கும்போது ஒரு மெசேஜ்க்கு ரிப்ளை பண்றதோ இல்லை எதிர்த்தாப்புல இருக்க ஒரு ஆட்கள் கிட்ட நீங்க ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதையோ நிப்பாட்டிடுங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் பேசுங்க. அந்த பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது ஒரு அவசரத்தில் யாருக்கிட்டையும் எந்த ஒரு ப்ராமிஸையும் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது எதை பற்றியும் யோசிக்காம டக்குன்னு நம்மளால பண்ண முடியாத விஷயத்த கூட பண்ணிடுறேன், நான் இதை வந்து கண்டிப்பாக உனக்கு செய்வேன், நான் இதை வந்து உனக்கு கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷமாக இருக்க மைண்ட் செட்டில் ஒரு ப்ராமிஸை பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அந்த மொமெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அச்சோ ஏதோ அவசரப்பட்டு நம்ம ப்ராமிஸ் பண்ணிட்டோமோ, நம்மளால அதை பண்ண முடியாதே, இல்லை அதை கீப் அப் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும்பொழுது அப்போ வந்து வருத்தப்படுவோம். ஏதோ ஒரு அவசரத்தில் நம்ம யோசிக்காம இதை சொல்லிட்டோம், இப்போ நம்மளால அவங்களுக்கு அதை பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போதும் யாருக்கிட்டையும் டக்குன்னு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது, நீங்கள் ரொம்ப கவலையாக இருக்கும்போது எந்த ஒரு டெசிஷனையும் எடுக்காதீங்க. அது தவறாக போயிடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி மைண்ட் வந்து அப்செட்டாக இருக்கீங்க, இல்லை ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கீங்க, இல்லை ரொம்ப கவலையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும்போது எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீங்க. ஏன்னா அப்போ உங்களோட மனநிலைமையே வந்து ஒரு நிலையாக இருக்காது. அப்போ வந்து அவசரத்தில் ஏதாவது ஒரு டெசிஷனை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் அதை நினச்சி வருத்தப்படாதீங்க. ஸோ அந்த சேடாக இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் மாறினதுக்கப்புறம் உங்கள் மனநிலைமை வந்து கொஞ்சம் காம் ஆனதுக்கப்புறம் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுங்க. அதில் ஒரு கிளாரிட்டி இருக்கும். செகண்ட் டிப், உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல விஷயத்த பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எந்த வழியில் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களை சுற்றி இருக்கவங்ககிட்ட எல்லாம் அந்த கேள்வியை கேட்டுகிட்டே இருக்காதீங்க. இல்லை உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நெருக்கமானவங்க கிட்ட, உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க கிட்ட அதை வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்களே உட்காந்து யோசிச்சு அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத டிசைட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணாமலே இருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் எப்பவுமே ஆரம்பிக்காம முடிவடைஞ்ச விஷயமாவே ஆயிடும். ஸோ அதனால லைஃப்பில் எந்த ஒரு நல்ல விஷயத்த ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை உடனே சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா, இல்லை எப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காதீங்க. தேர்ட் டிப், நீங்கள் உங்களோட லைஃப்பில் சில விஷயங்களை ரொம்ப லேட்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க, இல்லை ரொம்ப லேட்டாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் அந்த விஷயத்த கொஞ்சம் சீக்கிரமே தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா லைஃப்பில் இன்னும் நீங்கள் நல்லா லைஃப்பை வந்து லீட் பண்ணியிருப்பீங்க, இல்லை லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். பட் நான் இதை லேட்டாக தெரிஞ்சுக்கிட்டதுனால நிறைய விஷயங்களை நான் என் லைஃப்பில் வந்து இழந்திருக்கேன், இல்லை நிறைய விஷயங்களில் நான் அஃபெக்ட் ஆகியிருக்கேன் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த மாதிரியான விஷயங்களை உங்களை சுற்றி இருக்கவங்க இன்னும் லேர்ன் பண்ணிக்காமல் இருக்காங்க, தெரிஞ்சுக்காமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமே அதை வந்து சொல்லி கொடுங்க. நீங்கள் எப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதே வேகத்திலேயே அவங்களுக்கு வந்து அதை சொல்லி கொடுத்துருங்க. உங்களோட குழந்தைங்களா இருக்கலாம், அவங்களை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்களுக்கு நெருக்கமானவங்களா இருக்கலாம். அவங்களுக்கு வந்து நீங்கள் அடிப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த கொஞ்சம் ஏர்லியராகவே அவங்களுக்கு நீங்கள் சொல்லிடும்போது அவங்க இன்னும் லைஃப்பில் வந்து ஒரு அவேர்னஸோடு இருப்பாங்க. ப்ளஸ் சீக்கிரமே தெரிஞ்சுக்கிறது மூலமாக சில விஷயங்கள்லேருந்து அவங்கள வந்து கொஞ்சம் சேஃப் பண்ணிக்க முடியும். சில விஷயங்களில் அவங்கள இன்னும் கொஞ்சம் பெட்டராக வச்சுக்க முடியும். அவங்களோட லைஃப்பை இன்னும் கொஞ்சம் பெட்டராக வச்சுக்க முடியும். ஸோ
உங்களோட லைஃப்ல நீங்க லேட்டா கத்துக்கிட்ட நல்ல விஷயங்களை கொஞ்சம் சீக்கிரமாவே உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு கத்துக் கொடுங்க. அது மூலமா அவங்க லைஃப்ல இன்னுமே வந்து பெனிஃபிட் அடைவாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். 4th டிப், நான் ரொம்ப நல்லவன் தாங்க, நான் நல்லதுதான் நினைக்கிறேன், என்னை சுத்தி இருக்கவங்களுக்கு நான் நல்லதுதான் பண்றேன், இருந்தாலும் எனக்கு மட்டும் வாழ்க்கையில நிறைய கஷ்டம் நடந்துகிட்டே இருக்கு, நிறைய கவலையான விஷயங்கள் என் வாழ்க்கையில எதிர்பார்க்காம நடந்துகிட்டே தான் இருக்கு, இல்ல என்னை சுத்தி இருக்கவங்க எனக்கு பெருசா நல்லது பண்றதும் இல்ல, நல்லது பண்ணலன்னா கூட பரவாயில்ல, என்னை இன்னும் கஷ்டத்துக்குள்ளதான் தள்ளுறாங்க அப்படின்னு நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்களா? அப்படி யோசிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு நான் இப்ப சொல்ற மாதிரி தோணுதா? எதுக்கு எல்லார் மாதிரியும் நம்ம இருந்துட்டு போயிடலாமே, நம்ம மட்டும் ஏன் நல்லவங்களா இருக்கணும், நல்ல மனசோட இருக்கணும் அப்படின்லாம் எப்பவாவது தோணியிருக்கா? அப்படி தோணுச்சுன்னா உங்களுக்கான ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். நீங்க நல்ல மனசா இருக்கீங்க, உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு நல்லதுதான் நினைக்கிறீங்க, உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு நல்லதுதான் பண்றீங்க அப்படின்னா கீப் டூயிங். அதை பண்ணிட்டே இருங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்களே எல்லாத்துக்கும் செய்யுங்க. நீங்க இப்படி செய்யற விஷயம் கண்டிப்பா உங்களோட லைஃப்ல ஒரு நாள் இன்னும் ஜாஸ்தியாவே உங்களை வந்து சேரும். இன்னும் உங்களை சந்தோஷப்படுத்துற விதமா, உங்களை வந்து இன்னும் என்ன சொல்றது, உங்க மனசை வந்து இன்னும் திருப்திப்படுத்துற விதமா நீங்க செஞ்ச நல்லதெல்லாம் இன்னும் ஜாஸ்தியாவே உங்களுக்கு திரும்ப வந்து கிடைக்கும். அதுக்கான நாள் சீக்கிரமே இருக்கு. ஸோ நீங்க வந்து நான் நல்லவங்களா இருக்குது தப்பா, நல்லது செய்யறது தப்பா, நானும் எல்லாரும் மாதிரி இருந்துட்டு போயிடலாமா அப்படின்னு எப்பவுமே புலம்பாதீங்க. நல்ல மனசா இருக்கவங்களுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். என்ன கொஞ்சம் அந்த நல்லது நடக்கிறதுக்கு டைம் எடுக்கும், பட் நடக்கும்போது ஜாஸ்தியாவே நல்லது நடக்கும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. 5th டிப், உங்களோட லைஃபை ரொம்ப சிம்பிளா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப டென்ஷன் எடுத்துக்கிறது, கஷ்டப்படுறது, இல்ல லைஃபை வந்து எனக்கு காம்ப்ளிகேட் பண்ணிக்க பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த ஒரு சின்ன விஷயத்த பண்ணுங்க. உங்களை யார் அடிக்கடி வந்து பாக்குறாங்களோ அவங்கள நீங்களும் அடிக்கடி போய் பாருங்க. சந்தோஷமா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யார் அடிக்கடி கால் பண்றாங்களோ நீங்க அவங்களோட அடிக்கடி கால் பண்ணி பேசிக்கோங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யாரு நிறைய சப்போர்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நீங்க திரும்ப உங்களால முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் கொடுங்க. அவங்கள எந்த விஷயத்துல எல்லாம் வந்து முன்னாடி போறதுக்கு உங்களால சப்போர்ட்டை கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் கொடுங்க. ஏன்னா அவங்க உங்களுக்கு நிறைய விதத்துல சப்போர்ட் பண்றாங்க இல்லையா? நீங்களும் அதே மாதிரி சப்போர்ட் பண்றது மூலமா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இன்னும் சந்தோஷமா, உங்களோட அந்த லைஃப் ஜேர்னி வந்து இன்னும் அழகா இருக்கும். உங்களை யார் இக்னோர் பண்றாங்களோ சிம்பிள், நீங்களும் இக்னோர் பண்ணிட்டு உங்களோட லைஃப்பை பார்த்து போயிட்டே இருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறது, ஏன் அவங்க வந்து நம்மளை பார்க்கல, ஏன் அவங்க நம்மளுக்கு கால் பண்ணல, ஏன் நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக அவங்க இருக்க மாட்டாங்க, எதுக்கு நம்மளை அவங்க வந்து இக்னோர் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப யோசிச்சு அதை போட்டு குழப்பி அவங்களோட சண்டை போட்டு ஆர்கியூ பண்ணி லைஃப்பை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இந்த ஒரு குட்டி லைஃப்பை வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணி வச்சுக்காம இந்த மாதிரி சிம்பிளாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் வில் பி வெரி ஹாப்பி, ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த ஒரு சின்ன விஷயத்தை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பாக அதோட ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும். 6th டிப், நான் என்னதான் நல்லது செஞ்சாலும் என்னோட வேல்யூ அவங்களுக்கு புரிய மாட்டேது, என்னை வந்து அவங்க சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு நீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்களா? ப்ளீஸ் வருத்தப்படாதீங்க. உங்களை மாதிரி ஒருத்தர், உங்களை மாதிரி அவங்கள புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பர்சன் அவங்க லைஃப்ல கிடைக்கவே மாட்டாங்கன்னு தெரியும் பார்த்தீங்களா? அப்பதான் உங்களோட அருமை அவங்களுக்கு புரியும். அப்போ அவங்க உங்ககிட்ட திரும்ப வருவாங்க. அந்த டைம் உங்களுக்கு அவங்க கிட்ட என்ன சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லிக்கலாம். இப்போ வந்து அந்த மாதிரி அவங்க இப்படி யோசிக்கிறாங்களே, இல்லை அவங்க நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்களே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணி உங்களை நீங்களே வருத்தப்பட வச்சுக்காம உங்களோட லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக பாருங்க. எது எப்போ நடக்கணுமோ அது அப்போ நடக்கும். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் உங்கள் மைண்டை போட்டு குழப்பிக்கிட்டு உங்கள் மைண்டை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திக்காதீங்க. சந்தோஷமா நிம்மதியாக வாழ்க்கையை வாழ்றதுக்கான வழியை பாருங்க. 7th டிப், உங்களை ஒருத்தர் ரொம்ப வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுறாங்க, அதாவது உங்களை வந்து மரியாதை இல்லாமல் நடத்துகிறாங்க அப்படின்னு தோணுது அப்படின்னா அவங்க கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணாதீங்க, அவங்க கிட்ட இந்த ரியாக்ட் பண்ணாதீங்க. ஏன் இப்படி பண்ற, இப்படி பண்ணாத, அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு அட்வைஸ் பண்றது, அதை வந்து அந்த விஷயத்தை வந்து ப்ரொலாங் பண்ணி கொண்டு போய் அது ஒரு ட்ராமா மாதிரி கிரியேட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எப்பவுமே பண்ணாதீங்க. ரொம்ப சிம்பிள். அவங்களுக்கு தெரிஞ்சேதான் நம்மளை வந்து மரியாதை இல்லாம நடத்துறாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிக்கோங்க. அதுதான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பதில். நீ வந்து சரியில்லை, உன்னோட பிஹேவியர் என்னோட லைஃப் வந்து சரியா வராது, என்னோட மரியாதையை வந்து கெடுக்கிற மாதிரி இருக்கு, அதனாலதான் நான் உங்ககிட்ட இருந்து விலகி நின்னுக்கிறேன் அப்படின்னு உங்களோட டிஸ்டன்ஸை நீங்க கீப் அப் பண்றது மூலமா பதிலா சொல்லுங்க. அது அவங்களுக்கு புரிஞ்சாலும் சரி புரியலனாலும் சரி, அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம லைஃப் லாங் எடுத்துட்டு போனோம் அப்படின்னா
அது எப்பவுமே ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ அதனால நம்மளோட மைண்டும் நம்மளோட லைஃப்பும் தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட நீங்க பதில் பேசுறது, ஆர்கியூ பண்றது அப்படின்ற விஷயங்கள்னால தேவையில்லாத டைமும் எனர்ஜியும் தான் வேஸ்ட் ஆகும். அவங்க திரும்பவும் அதே தவறுகளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு அவங்களை திருத்திக்கிட்டே இருக்கிறது மட்டுமே வாழ்க்கையோட பர்பஸ் கிடையாது. நம்மளோட பர்பஸும் நம்மளோட லைஃபும் வேற. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களோட நேரத்தையும் எனர்ஜியும் வீணடிக்காம ஜஸ்ட் அவங்க கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிட்டு உங்களோட லைஃபை பார்த்துட்டு நிம்மதியா போயிட்டே இருங்க. உங்களுக்கான நல்ல பர்சன் உங்களை சுத்தி உங்களை சந்தோஷமா வச்சுக்கிற மாதிரி உங்களோட லைஃப்ல டிராவல் பண்றதுக்கு வேர்த்தான மனிதர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க உங்களோட லைஃப்ல தேவையான டைம்ல வருவாங்க. அவங்கள உங்களோட லைஃப்ல சேர்த்துக்கோங்க. உங்களோட லைஃப் இனிமே ஹாப்பியா இருக்கும். 8th டிப், நீங்க உங்களோட லைஃப்ல உங்க வாழ்க்கையை முன்னேற்றிக்கிறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்த தொடர்ந்து பெஸ்டா பண்ணிக்கிட்டே இருங்க. இது மற்றவங்க நம்மளை பார்த்து பரவாயில்லையே அவங்க லைஃப்ல பெஸ்டான விஷயங்கள் பண்ணிட்டே இருக்காங்க, ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்காங்களே அப்படின்னு நினைச்சு ப்ரௌடா ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் கிடையாது. நாமளே நினைச்சு ப்ரௌடா ஃபீல் பண்ணுவோம். ஒரு நாள் பரவாயில்லையே நாமளா இவ்வளோ தூரம் இத்தனை விஷயங்களை கடந்து வந்திருக்கோம், இத்தனை விஷயத்துல நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கோம், இத்தனை விஷயங்களை நம்மளால செய்ய முடிஞ்சிருக்கே அப்படின்னு நினைச்சு நாமளே நினைச்சு ப்ரௌடா ஃபீல் பண்றதுக்கு, நாமளே நினைச்சு சந்தோஷமா ஃபீல் பண்றதுக்கு இந்த ஒவ்வொரு நாளும் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள்ல நம்ம பெட்டரா பண்ணிட்டே இருக்கிறது நிறைய நேரங்கள்ல நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளை நினைச்சு நம்ம சந்தோஷப்படுறதுக்கு இந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு நிறைய நேரங்கள்ல உதவியா இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.